Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Pesa Asaya. In this class, I am going to tell you 5 simple and effective and powerful tips to speak English without hesitation and fear. Okay, hesitation என்னது தயக்கம், fearனா என்னது பயம். தயக்கமும் பயமும் இல்லாமல் இங்கிலீஷ்ல எப்படி சரளமா சூப்பரா பேசுறது அப்படிங்கிறதுக்கு 5 சிம்பிள் டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் லைவ்லயும் கேட்டிருந்தீங்க, செந்தில் சார் பயமும் தயக்கமும் இல்லாம நான் எப்படி பேசுறது, எனக்கு கிராமர் மிஸ்டேக்ஸ் வருது, பயமா இருக்கு, யாராவது இங்கிலீஷ்ல பேசினா எனக்கு பயமா இருக்கு, எனக்கு எழுத தெரியுது ஆனா பேச முடியல, தயக்கமா இருக்கு, நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இன் திஸ் கிளாஸ் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ த சொல்யூஷன் தட் I'm going to give you 5 simple and powerful tips to speak English without hesitation and fear. தயக்கமும் பயமும் இல்லாம பேசுறதுக்கு என்ன பண்றதுங்கிறத சொல்லித்தரேன். அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா உங்களால இங்கிலீஷ்ல பேச முடியும். ஓகேவா? ரைட், நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கறத நிச்சயமா நீங்க கமெண்ட்ல சொல்லணும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தயக்கத்தினாலையும் பயத்தினாலையும் இங்கிலீஷ் பேச முடியாம இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, என்னுடைய முதல் டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஒரு பெரிய புக்கெல்லாம் எடுத்துட்டு நீங்க வந்து உட்காராதீங்க. ஓகேவா? ஒரு பெரிய கதை புக்கை தூக்கிட்டு உட்காராதீங்க, ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு நீங்க டப்புன்னு ரீட் பண்ண ஆரம்பிக்காதீங்க. ஸோ டெஃபினெட்லி இட் ஒன்ட் ஒர்க் அவுட். ஓகே, இது வேலையே செய்யாது. யூ காண்ட், அது நம்மளால முடியவும் செய்யாது. பட் என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன சின்ன சென்டென்சஸ், சின்ன சின்ன வார்த்தைகள். ஓகேவா? குட்டி குட்டியான சென்டென்சஸ் நிறைய இருக்கு, நம்ம சேனல்ல நிறைய சென்டென்சஸ் போட்டிருக்கோம். ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் ஸ்மால் சென்டென்சஸ். ஓகே, உங்களோட கான்வர்சேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்டார்ட் வித் ஸ்மால் சென்டென்சஸ். சின்ன சின்ன சென்டென்சஸ்ல ஆரம்பிங்க. ஓகே, டோன்ட் கோ வித் த பிக் சென்டென்ஸ். ஓகே, ரொம்ப பெரிய சென்டென்சஸ்லாம் போய் நீங்க வந்து ஆரம்பிக்காதீங்க, சின்ன 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 சென்டென்சஸ் பேசுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹலோ, இது ஒரு இங்கிலீஷ் தான். வெளில போகலாம், லெட்ஸ் கோ. குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட், வாட் ஆர் யூ டூயிங், I will call you, நான் உனக்கு கால் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து குட்டி குட்டியான சென்டென்சஸ். ஜஸ்ட் யூ ஹாவ் டு கோ வித் ஸ்மால் சென்டென்சஸ். யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யுவர் கான்வர்சேஷன், ஸ்டார்ட் யுவர் லேர்னிங் வித் ஸ்மால் சென்டென்சஸ். குட்டி குட்டியான சென்டென்சஸ் போதும். ஹலோ, லெட்ஸ் கோ, குட் மார்னிங், குட் நைட், குட் ஜாப், வாட் ஆர் யூ டூயிங், ஐ எம் ஃபைன், ஐ வில் கால் யூ, ஓகே, ஐ வில் கோ தேர், ஐ எம் கோயிங் டு பை இட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ், ஐ எம் கமிங், ஐ எம் கோயிங், ஓகே, ஐம் கோயிங் டு பை திஸ். குட்டி குட்டி சென்டென்சஸ்ல உங்க கான்வர்சேஷன் ஆரம்பிங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பயப்படாம பேசுங்க. அதே இது போய்கிட்டு ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு அதுக்கான மீனிங் என்ன, இதை நான் எப்படி பேசுறது, ஐயோ இங்கிலீஷ்ல இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தைகள் இருக்கே, ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட், வாட் ஷுட் ஐ டூ, என்னால் என்ன பண்ண முடியும், தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் ஸ்மால் சென்டென்சஸ். அதுக்கு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? சின்ன சின்ன சென்டென்சஸ் நிறைய இருக்கு, அதை வச்சு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க பேச ஆரம்பிக்கும் போதும் ஸ்டார்ட் வித் ஸ்மால் சென்டென்சஸ். டோன்ட் கோ வித் பெரிய பெரிய சென்டென்சஸ், பிக் சென்டென்சஸ்லாம் நீங்க வந்து போகாதீங்க. ஜஸ்ட் லாங் சென்டென்சஸா இல்லாம குட்டி குட்டியான சென்டென்சஸ்ல நீங்க வந்து ஆரம்பிங்க. ஓகேவா? கண்டிப்பா இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் பெரிய பெரிய சென்டென்சஸ், பெரிய பெரிய வார்த்தைகளை பார்த்து நமக்கு பயமா இருக்கும். குட்டி குட்டியான சென்டென்சஸை பார்த்து நமக்கு என்ன இருக்காது, பயம் இருக்காது, பயப்படாம பேச முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொடுக்க போற டிப் தான், ஸ்டார்ட் வித் ஸ்மால் சென்டென்சஸ். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்ல யோசிச்சுக்கிட்டே இங்கிலீஷ்ல பேசுறது, இல்ல இங்கிலீஷ்ல யோசிச்சுட்டே தமிழ்ல பேசுறது. எப்ப என்ன பேசினாலும் சரி, யார்கிட்ட இங்கிலீஷ்ல பேசினாலும் இந்த ஒன்றை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிருங்க. என்ன அப்படின்னா, திங்க் இன் இங்கிலீஷ், not Tamil. ஓகே, ஸோ எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது அதை வந்து இங்கிலீஷ்ல யோசிங்க. திங்க்னா என்னது, யோசிக்கிறது. இன் இங்கிலீஷ், இங்கிலீஷ்ல யோசிங்க, நாட் இன் தமிழ்.
ஓகே, தமிழ்ல வந்து நீங்க யோசிக்காதீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்க யார்கிட்டயாவது பேச போகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தரை பார்த்து நீங்க கேட்கணும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம மனசுல என்ன யோசிப்போம்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்கறது? யோசிப்போமா மாட்டோமா? என்னன்னா என்னது, வாட் ஆர் யூ டூயிங்? தமிழ்ல யோசிச்சுட்டு திரும்ப இங்கிலீஷ்ல கேட்போம். ஓகே, அவரை பார்த்து கேட்டுறோம், ஹலோ வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு பயந்துட்டே கேட்டுறோம். ஓகேவா? திரும்ப அவர் பதில் கேட்கிறாரு, யா ஜஸ்ட் ஐ எம் டூயிங் மை ஒர்க், வாட் ஆர் யூ டூயிங் அண்ட் ஹவ் இஸ் இட் கோயிங், அந்த மாதிரி கேட்கிறாரு. நீங்க பதிலுக்கு திரும்ப நம்ம என்ன செய்வோம்? ஐயோ நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓகே நம்மளும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், எப்படி சொல்லலாம் இதை, திரும்ப நம்ம தமிழ்ல யோசிப்போம், திரும்ப இங்கிலீஷ்ல யோசிப்போம். இட் வில் டேக் டைம். யோசிக்கிறது இங்கிலீஷ்லயே யோசிச்சிருக்கேன். ஓகே, ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, தமிழ்ல நீங்க யாரோட பேசுறீங்க, யோசிச்சா பேசுறீங்க, இதுக்கு நான் எப்படி கேட்கறது? இப்ப நான் என் ஃப்ரெண்டு கிட்ட போய் எப்படி நான் என் கூட நீ வரியாடா நம்ம கடைக்கு போயிட்டு வரலாம்னு எப்படி கூப்பிடுறது அப்படின்னு யோசிக்கிறீங்க. கடைங்கிறது தமிழ்ல தான் யோசிக்கிறீங்க, எல்லாத்தையும் தமிழ்ல யோசிக்கிறதே கிடையாது, அப்படியே பேசுறீங்க தமிழ்ல, இல்லையா? ஸோ அதே மாதிரி என்ன யோசிச்சாலும் ஜஸ்ட் யூ ஷுட் திங்க் இன் இங்கிலீஷ், நாட் தமிழ். தமிழ்ல யோசிக்காதீங்க, இங்கிலீஷ்ல யோசிச்சு பேசுங்க. ஸோ கண்டிப்பா அது உங்களுக்கு உதவியா இருக்கும். முக்கியமா இங்கிலீஷ்ல நீங்க சரளமா பேசணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு டிப் மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஜஸ்ட் யூ ஹாவ் டு திங்க் இன் இங்கிலீஷ். அந்த கொடையை எடு அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் டேக் தி அம்ப்ரெல்லா. ஓகே, அதை இங்க கொண்டு வா, பிரிங் தட் ஹியர். பிரிங்னா கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி வார்த்தைகள் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு கோர்வையா சென்டென்ஸ் பேசும்போது நீங்க யோசிக்காம பேசலாம். இங்கிலீஷ்ல திங்க் பண்றது நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? குட்டி குட்டியான சென்டென்சஸ், குட்டி குட்டியான வார்த்தைகள், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாதான் we can think in English. ஓகே, ஒரு கொடை இருக்குன்னா அது கொடைன்னு தெரியணும், பேனானா பென் அப்படின்னு தெரியணும், பென்சில். ஓகே, டேபிள், இந்த மாதிரி குட்டி குட்டியான வார்த்தைகள், புக், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை அப்படியே இங்கிலீஷ்ல யோசிங்க. வேர்னா எங்கே, வென்னா எப்போது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், நிறைய கிராமர் வீடியோஸ் இருக்கு, ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எது யோசிச்சாலும் இங்கிலீஷ்லயே யோசிங்க, அதை அப்படியே பேசிடுங்க. மாத்தாதீங்க மனசுக்குள்ள, தமிழ்ல யோசிச்சு இங்கிலீஷ்ல, இங்கிலீஷ்ல யோசிச்சு தமிழ்ல, பிகாஸ் நம்மளால சரளமா பேசவே முடியாது. ஓகே, தேர்ட் ஒன், என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நீங்க செந்தில் சார் எனக்கு பேசுறதுக்கு யாருமே நான் என்ன பண்றது அப்படின்னு. டோன்ட் திங்க் லைக் தட். ஓகே, ஸோ ஈவன் யூ ஆர் அலோன், நீங்க வந்து தனியா இருக்கீங்க, ஓகே, நீங்க தனியா இருக்கும் போது கூட நீங்க வந்து இங்கிலீஷ்ல பேசிதான் வேற வழியே கிடையாது. ஸ்பீக் டெய்லி, தினமும் பேசுங்க. ஈவன் அலோன், அலோன்னா தனிமையில இருக்கும்போது கூட உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க. நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஐ எம் பிரஷிங் மை டீத், ஐ எம் டேக்கிங் பாத், ஐ எம் ஈட்டிங் ரைட் நவ், ஐ எம் வாட்சிங் டிவி, now I have planned to go there, now I'm going to call my friend, now I'm talking with my friend, I'm folding my clothes, என்னோட துணிகள்லாம் மடிச்சு வச்சிட்டு இருக்கேன். ஓகே, now I'm going to clean my room. Okay, now I'm going to watch the TV. Okay, oh wow, this series is really good. Okay, fantastic. So just you have to talk with yourself, talk to you. உங்களுக்குள்ளே நீங்க வந்து பேசிக்கோங்க. ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தனியா இருந்தா கூட நமக்குள்ளே பேசிக்கலாம், அல்லது யூ கேன் ஃபாலோ த மிரர் டெக்னிக் தட் ஐ டோல்ட் யூ பிஃபோர். ஒரு கண்ணாடி முன்னாடி கூட நீங்க வந்து பேசலாம், தனிமையா இருந்தா கூட பேசணும், பட் நீங்க வந்து டெய்லி பேசணும். ஒரு 10 நிமிஷம் நீங்க பேசி பாருங்க, ஒரு பிக் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். 10 மினிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான டைம் தான். ஓகே, 10 மினிட்ஸ் 24 ஹவர்ஸ்ல நீங்க ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னா, ஓகே, அது வந்து உங்களுக்கு ஒரு பிக் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ யூ ஷுட் ஸ்பீக் டெய்லி, தினமும் பேசணும். ஈவன் அலோன், தனியா இருந்தா கூட நீங்க பேசணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என் கிராமர் மிஸ்டேக் இருக்கு, அது இருக்குது, நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க, பட் நீங்க தினமும் பேசணும். அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க, வீட்டில் உங்களோட பேசுங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியுது தெரியல, டசன்ட் மேட்டர், பட் யூ ஷுட் ஸ்பீக் டெய்லி. அட் த சேம் டைம் ஈவன் யூ அலோன், தனியா இருந்தா கூட நீங்க பேசணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கணும், சொல்லி பார்க்கலாம். ஓகே, ரெக்கார்ட் பண்ணி உங்க வாய்ஸை கேட்டு பார்க்கலாம், அதெல்லாம் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபோர்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, don't fear mistakes. தயவு செஞ்சு நம்ம தப்பு விட்டுருவோமே நினைச்சிட்டு பயப்படாதீங்க. மிஸ்டேக்ஸ் வந்து எதுக்கு தெரியுமா வழிவகுக்கும்? அவமானத்தை தேடி தராது. எப்பவுமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துலயுமே நம்ம ஒரு தவறுகள் செய்யறோம் அப்படின்னா பாடத்தை வந்து நம்ம தவறுகள்ல இருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும். ஓகே, ஸோ மிஸ்டேக்ஸ் வந்து எதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேர்னிங்க்கு தான் காரணமா இருக்கும்.
யூ கேன் லேர்ன் சம்திங் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். உங்க தவறுகள்ல இருந்து நீங்க ஏதாவது விஷயத்தை கத்துக்கலாம். நீங்க திரும்ப அந்த மிஸ்டேக்ஸ் விடவே மாட்டீங்க. அதனால நம்ம தப்பு விடுறமேன்னு சொல்லி பயப்படாதீங்க. ஈவன் தமிழ்லயே நம்ம பேசும்போது தப்பு விடுறது இல்லையா? திக்கு வந்துடும். தமிழ்ல பேசும்போது இடையே பேசிட்டு இருப்போம், ஏ அப்படி இல்லை இப்படி அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல பேசினாலும் தப்பு வரும். ஹிந்தியில நல்லா ஹிந்தி பேசுறவங்க ஓகே அந்த நாட்டிலே இருக்கிறாங்க, அந்த ஏரியாலே இருக்காங்கனாலும் ஐ மீன் அந்த ஏரியால இருக்கிற பீப்புள் கூட தப்பு விட சான்சஸ் இருக்கு. நம்ம தமிழ்ல பேசும்போது தப்பு விடுவோம், திரும்ப நம்ம அதை கரெக்ட் பண்ணுவோம். ஏன் இங்கிலீஷ்லயே வந்து ஃப்ளூவெண்டா பேசிட்டு இருப்போம், தப்பு விடுவோம், திரும்ப நம்ம கரெக்ட் பண்ணுவோம். தவறுகள் என்பது இயல்பு, ஆனால் அதை திருத்திக் கொள்ளாமல் இருப்பது மிகப்பெரிய தவறு. சோ தவறுகளில் இருந்து நீங்கள் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஓகே, பாடங்களை கற்பதற்கு தவறு மிக மிக அவசியம். அதனால தப்பு விடுறத பத்தி டோன்ட் ஒரி, டோன்ட் ஃபியர் மிஸ்டேக்ஸ். தவறுகளை பார்த்து பயப்படாதீங்க. தவறுகள்ல இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்கலாம் அப்படின்னு நினைங்க. திரும்ப அந்த தப்ப நம்ம பண்ணவே மாட்டோம். ஓகேவா? அதனால டோன்ட் ஃபியர் மிஸ்டேக். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஐ மீன் என்னோட இங்கிலீஷ் வந்து ரொம்ப வியர்டா இருக்கு, என்னால பேச முடியாது, நான் தப்பு தப்பா பேசுறேன், அந்த காரணத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. தப்பு விடுறீங்களா, திரும்ப கத்துக்கோங்க. நம்ம வீடியோ பாருங்க, நிறைய கிராமர் வீடியோஸ் இருக்கு. தப்பு விடுறீங்களா, பரவாயில்ல, எத்தனை தடவை தப்பு விட்டா கூட பரவாயில்ல. ஓகேவா? சோ ஒரு புதுசா பல கண்டுபிடிப்புகள் வரும்போது பல தவறுகளையும் தோல்விகளையும் தாண்டி தான் பல பல படைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் நீங்க இங்கிலீஷ் பேசுறதுக்கு தவறுகளில் இருந்துதான் கற்றுக்கொள்ள முடியுமே தவிர தவறை நினைத்து பயந்து கொண்டே இருந்தால் கற்றுக்கொள்ளவே முடியாது. அதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பயமா இருக்கு அப்படின்னு இனிமே நம்ம இபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே சொல்லவே கூடாது. சொல்ல மாட்டீங்கல்ல? டு யூ அக்ரி? ஒத்துக்கிறீங்களா? அதை பயப்படக்கூடாது. ஓகேவா? தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரே ஒரு மந்திரத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? சோ இதுக்கு மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஸ்பீக் ஃபர்ஸ்ட், கரெக்ட் லேட்டர். முதல்ல பேசலாம், அதுக்கப்புறமா கரெக்ட் பண்ணலாம். நான் கரெக்ட் பண்ணணும் என் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா பேசவே முடியாது. ஓகே, ஸ்பீக் ஃபர்ஸ்ட், கரெக்ட் லேட்டர். காட் இட்? ஸ்பீக் ஃபர்ஸ்ட், கரெக்ட் லேட்டர். இப்பவே பேச ஆரம்பிச்சிருங்க. ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you have to learn ready-made sentences. You have to learn and use ரெடிமேட் சென்டென்சஸ். ஓகே, எப்படி வந்து நம்ம ஒரு துணி எடுத்துட்டு போய் நம்ம ஐ மீன் ஒரு கிளாத் எடுத்து அதை நம்ம டெய்லரிங் ஷாப்லாம் கொடுத்து நம்ம தச்சு போடுறதுக்கு வந்து இட் வில் டேக் டைம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்? we can go to the shop and then we can buy ready-made shirt, ready-made t-shirt. ஓகே, ரெடிமேட்ல நம்ம எடுத்துட்டு போயிடலாம், அப்படியே வாங்க வேண்டியதான், அப்படியே போட வேண்டியதான். அதே மாதிரி ரெடிமேட் சென்டென்சஸ் நம்மளோட சேனல்ல நிறைய இருக்கு. ஒரு பிளேலிஸ்டே இருக்கு, டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ்னு ஒரு பிடிஎஃப் ஐ மீன் ஒரு பிளேலிஸ்டே இருக்கு. ஓகேவா? அதுல நிறைய சென்டென்சஸ் இருக்கும். தயவு செஞ்சு அதை நீங்க என்ன பண்ணலாம், கண்டிப்பா அதை நீங்க பார்த்து கத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு பிடிஎஃப் வேற பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். என்னது? குவிக் கைட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். அதுலயும் 2000+ இங்கிலீஷ் சென்டென்சஸ் இருக்கு வித் தமிழ் மீனிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ஓகே, அது வேணுங்கிறவங்க நீங்க வாங்கிக்கலாம். அது நீங்க எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா நான் இந்த வீடியோ கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதனால ரெடிமேட் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுங்க. நான் கிராமர் கத்துக்கணும், ஓகே தட்ஸ் ஃபைன். we have to learn grammar, we have to learn tenses, prepositions, articles, modal verbs, semi modal verbs, okay, past models. Yeah, we have to learn active voice and passive voice. Yes, we will learn. நம்ம learn பண்ணுவோம். Before that, when you start to speak, just you have to learn and use ready-made sentences. ரெடிமேட்னா ஒன்றும் கிடையாது, அப்படியே இருக்கு. நான் கால் பண்ணுவேன், I will call you. நீ நல்லா இருக்கியா? How are you? நீ என்ன பண்ற? வாட் ஆர் யூ டூயிங்? இந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்சஸ் நீங்க வந்து கத்துக்கோங்க. இட் வில் ஹெல்ப் யூ டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ இஃப் யூ ஆர் அ பிகினரா இருந்தீங்க அப்படின்னா, ஸோ வென் யூ ஸ்டார்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ், ஜஸ்ட் யூ கேன் லேர்ன் ரெடிமேட் சென்டென்சஸ் அண்ட் யூஸ் இட். அதை வந்து பயன்படுத்துங்க, கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும். அவ்வளவுதாங்க. இந்த 5 டிப்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வாசிச்சு பாருங்க திரும்ப. ஸ்டார்ட் வித் ஸ்மால் சென்டென்சஸ் அண்ட் ஸ்மால் வேர்ட்ஸ். திங்க் இன் இங்கிலீஷ், நாட் தமிழ். ஸ்பீக் டெய்லி ஈவன் alone. Don't fear mistakes. மந்திரம் என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? Speak first, correct later. Learn and use ready-made sentences. அவ்வளவுதாங்க.
இந்த 5 டிப்ஸை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க வந்து இங்கிலீஷ்ல மாஸ்டர் ஆயிருவீங்க. உங்களால இங்கிலீஷ் சரளமாக பேச முடியும். ஓகேவா? ஸோ தன்னம்பிக்கை தாங்க வெற்றிக்கு வந்து வழிவகுக்கும். நம்பிக்கையே இல்லாம நம்ம வந்து இருக்கக்கூடாது. என்னால பேச முடியாது அப்படிங்கறத நினைக்காதீங்க. என்னால பேச முடியும், நான் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணா என்னால பேச முடியும் அப்படின்னு நம்புங்க. உங்களை நீங்களே நம்பலைன்னா உங்களை யார் நம்புவாங்க? ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க நம்புங்க. நம்பிக்கையோட சேர்ந்து முயற்சி பண்ணுங்க. முயற்சி வெற்றியை தரும். எனது முயற்சி திருவினையாக்கும் சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ முயற்சி என்பது திருவினையாக்கும். அதனால முயற்சியோட பேசுங்க. நிச்சயமா உங்களால ஆங்கிலத்தில் பேச முடியும். ஓகே, ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் பேசணும்னு ஆசையோட, பயத்தோட, தயக்கத்தோட இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களாலையும் சூப்பரா இங்கிலீஷ்ல பேச முடியும். ஓகே, நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ்லாம் எப்படி இருந்தது, அதை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.